பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் கணவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று மனைவிக்கு தெரியும். மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று கணவனுக்கு தெரியும். பிள்ளைகளை சந்தோஷமாக பிரியமாக வைக்கும்படி பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அதே போலத்தான் நம் அருமை ஆண்டவர் நம் மேல் உள்ள பாசத்தை காண்பிக்க விரும்பி என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியேலை பிரியமான தானியேலே என்று அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் அளவற்ற அன்பு வைத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வழிநடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேலரில் அநேக அவர் மேலே அவருடைய அன்புக்கு பாத்திரவான்கள் ஆயிருக்கவில்லை. முறுமுறுத்தார்கள், அவிசுவாசமாயிருந்தார்கள், குறை கூறினார்கள். ஆனால் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானம் அவருக்கு திறந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் தொனித்தது. இயேசுவும் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தார். ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் பிலாத்துவை போல மனுஷரை பிரியப்படுத்த விரும்பி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். நாம் அப்படி செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொன்னீரே. அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய விசுவாசம் பெருகட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நீராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருக்குள்ள அளவற்ற உம்முடைய அன்பும் கிருபையும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும்படி ஆட்சேபிக்கிற இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தது போல நாங்களும் தகப்பனே உமக்கு பிரியமானவைகளை செய்து உமை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.